الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال تعالى وانكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله والله واسع عليم وقال النبي صلى الله عليه وسلم إذا أتاكم من ترضون دينه وخلقه فزوجوه إلا تكن فتنة في الأرض وفساد كبير وقال أيضا تنكح المرأة لأربعين لمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين تربت يداك وقال أيضا النكاح من سنتي وفي رواية فمن رغب عن سنتي فليس مني கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, நிக்காஹ் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு மிகப்பெரிய கண்ணியமான நிம்மதியான சந்தோஷம் பெறக்கூடிய நேரம் தான் நிக்காஹுடைய நேரம். நிக்காஹ் என்பதை ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வது மட்டுமல்ல, மாறாக நிக்காஹ் என்பது இரண்டு குடும்பத்தினரை இரண்டு கோத்திரத்தை கூட ஒன்று சேர்க்கக்கூடியதாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுகளை கவனித்தால் 11 திருமணங்கள் முடிச்சாங்க. அதில் பல்வேறு நோக்கங்கள் இருந்துச்சு. யஹூதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்க. அபு சுஃபியான் போன்ற மக்காவுடைய பெரும் காஃபிர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவங்களை திருமணம் முடிச்சாங்க. இது மாதிரி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை முடிச்சது சின்ன பெண்ணாக இருந்தாலும் நுணுக்கமான அறிவு உள்ளவங்களாக இருந்ததுனால அதன் மூலமாக வயது வித்தியாசத்திலையும் திருமணம் முடிக்கலாம் என்பதை உணர்த்துறதுக்காக வேண்டி அதை முடிச்சாங்க. இதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வயசுல மூத்த பெண்மணியை முடிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப திருமணம் என்பது வெறும் ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்ல, மாறாக ஒரு இபாதத். உலமாக்கள் எழுதுறாங்க, இரண்டு அமல்கள் தான் உலகத்திலையும் இருக்குது, சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகும் இருக்கும். அது ஈமானும் நிக்காஹும். ஈமான் உலகத்திலும் இருக்க, சொர்க்கத்திலும் இருக்கு. சொர்க்கத்துல தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறதை நன்றி செலுத்துறது இருக்கும், அது வேற. இபாதத்தின் அடிப்படையில் ஈமானோட சேர்த்து நிக்காஹ் இருக்கும். வஸவ்வஜ்னாஹும் பிஹூர்னீன், அங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் ஹூர்லீன்களை திருமணம் முடித்து கொடுப்போம். நிக்காஹ் அது நடந்து கொண்டே இருக்கும் சொர்க்கத்தில். அதனால ஒரு உயர்ந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் நிக்காஹ். இன்னைக்கு நிக்காஹ் என்பதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெறும் ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயலாக ஆக்கிக் கொள்கிறோம். அப்படி அல்ல, ஒரு இச்சையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதற்காக வேண்டிய ஒரு காரணமாக நிக்காஹ் என்றே கருதப்படுது. நிக்காஹ் என்பதை எப்ப நாங்கள் சுன்னத்தாக கருதி இபாதத்தாக கருதி செய்வோமோ அது பெரிய நன்மைக்குரிய நன்மைகளை தேடி கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய மக்சதுகளை பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்று மனிதனுடைய பார்வை பாதுகாக்கப்படும். நிக்காஹின் மூலமாக, திருமணத்தின் மூலமாக மனிதன் தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்வான். இன்னொன்று உம்மத்தை பெருக்கிறது. தஸவ்வஜுல் வலூதல் வதூத் ஃபஇன்னி உபாஹீக்கும் பில் உமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அன்பு வைக்கக்கூடிய, நேசம் பாராட்டக்கூடிய, குழந்தை அதிகமாக பெறக்கூடிய பெண்களை திருமணம் முடியுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு பெண் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவளா இல்லையா என்பது எப்படி தெரியும்? அவங்களோட உம்மாவை பார்க்கலாம், அவங்களோட சகோதரிகளை பார்க்கலாம், அவங்களோட குடும்பத்தை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய நோக்கங்கள் ஒன்று உம்மத்தை பெருக்குவது என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிக்காஹ்
திருமணம் முடிச்சு குழந்தை பாக்கியம் அது ஒரு பெரிய ஒரு நியமத். அது ஒரு இந்த திருமணத்துடைய நோக்கம். இன்னைக்கு சில சகோதரர்கள் ஆரம்ப காலத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், நல்லா அனுபவிக்கணும் என்று சொல்லிட்டு குழந்தை பெறுவதை பிற்படுத்துகின்றார்கள். அது இஸ்லாமிய முறை அல்ல. அவர் பிற்படுத்த போய் சிலவங்களுக்கு கடைசி வரைக்கும் குழந்தையே கிடைக்காம போயிடுது. சிலவங்களுக்கு ஒரு குழந்தையோட நின்றும். அதனால நிக்காஹுடைய நோக்கத்தை நாங்கள் விளங்கினால் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பெரிய ஒரு நியமத். குழந்தைகள் அதிகரிப்பது என்பது உம்மத்தை பெருக்கிறது, அது ஒரு முறைபாடு. அடுத்த முதல் குழந்தையாக நாங்கள் அடையக்கூடிய வாழ்க்கையுடைய நோக்கத்தை, இன்பத்தை, மறுமையுடைய வெற்றிகளை நேரம் 2வது குழந்தை அல்லது 3வது குழந்தை அல்லது 4வது குழந்தை அல்லது 5, 6வது குழந்தையால கூட அடையலாம். அல்லாஹு தஆலா எந்த குழந்தை மூலமாக எங்களுடைய கண் குளிர்ச்சியை வெற்றியை வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அதனால அல்லாஹு தஆலா குழந்தை தாரான் என்றா மிகப்பெரிய ஒரு நியமத். நாங்கள் நிக்காஹ் மூலமாக குழந்தைகளை ஹலாலான வழியில பெருக்க முயற்சி செய்யணும். அடுத்த நிக்காஹ் ஒரு இபாதத். இதை நாங்கள் எப்பவும் மனசுல வச்சுக்கொள்ளலாம். நான் நிக்காஹ் முடிக்கிறேன் என்றால் நோக்கம் இருக்கணும், வெறும் ஒரு இச்சைக்காக வேண்டிய அல்ல, மாறாக ஒரு சுன்னத்தான் ஒரு அமலை செய்கிறேன். அடுத்தது ரசூலுடைய உம்மத்தை பெருக்குவதற்காக வேண்டி, கண்ணுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, ஈமான்ல பூர்த்தி அடைவதாக கூட ஹதீஸ்ல வந்திருக்கு. நிக்காஹ் மூலமாக ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகும். இந்த நோக்கங்களுக்காக திருமணம் முடிச்சா அந்த நோக்கங்கள் எல்லாம் தருவான், அந்த அளவுக்கு நன்மைகளும் கிடைக்கும். நிக்காஹ் சுன்னத் என்று சொல்ல வைக்கிறேன், அது எல்லாருக்கும் சுன்னத்தும் அல்ல. சிலவங்களுக்கு நிக்காஹ் வாஜிப், கட்டாயம், ஃபர்து. யாருக்கு நிக்காஹ் முடிக்காட்டி தன்னுடைய இச்சைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னால், தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னால், அந்நிய பெண்களை பார்க்க வேண்டிய ஆசை வருது, அந்நிய பெண்களின் பக்கம் போக வேண்டிய தேவை வருதுன்னா அவனுக்கு நிக்காஹ் ஃபர்லாயின், கட்டாயம், வாஜிப். பெற்றோர் மீதும் கட்டாயம் அவருக்கு நிக்காஹ் முடிச்சு கொடுக்கணும். அப்படி பெற்றோர் முடிச்சு கொடுக்கல, மகன் சம்பாதிக்கணும் அல்லது படிச்சு முடிக்கணும் அல்லது டிகிரி எடுக்கணும் பிற்படுத்துறாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் விபச்சாரம் செய்தால் அதில் ஒரு பங்கு பெற்றோருக்கு போய் சேரும். ஏன்? பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தில் நிக்காஹ் முடிச்சு கொடுக்கணும். அப்படி முடிக்கலன்னு சொன்னால், முடிச்சு கொடுக்காட்டி அவன் செய்யக்கூடிய பாவங்களுடைய பெரும் பங்கு தாய் தந்தையருக்கு போய் சேரும். இன்னைக்கு நிக்காஹுக்கு நாங்கள் குவாலிஃபிகேஷன் பார்க்கறது என்ன? பொடியன் படிச்சிருக்கணும், இல்லாட்டி ஆழ்த்த தொழில் இருக்கணும், காசு பணம் இருக்கணும். இஸ்லாம் அதை நிபந்தனையா வச்சுக்குதா? நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்துல எங்கேயுமே எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தோ ஹதீஸோ உங்களுக்கு கிடைக்காது, அல்லது சஹாபாவுடைய வரலாறு கிடைக்காது. அவங்கள்ட்ட காசு பணம் இருந்தா தான் நிக்காஹ் முடிக்கலும், அது சமுதாயத்தில் அந்தஸ்து இருந்தா தான் முடிக்கணும் என்று கிடையாது. அப்ப என்ன நிபந்தனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது நான் சொன்ன ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குல்கஹு ஃபஸவ்விஜூஹு. உங்கள்கிட்ட கல்யாணம் பேசி வராங்க, உங்களோட மகளுக்கு அல்லது மகனுக்கு. எப்படியான இடத்துலேருந்து வராங்கண்டா, அந்த பேசி வர ஆண் அல்லது பேச வரக்கூடிய பெண் எப்படியானவண்டா, அவளுடைய மார்க்கம் நல்ல மார்க்கமா இருக்கு. தர்தவுன தீனஹு, அவருடைய மார்க்கம் பொருந்தி கொண்ட அழகான இஸ்லாமிய மார்க்கமாக இருக்குது. தீன்தாரியான பெண் அல்லது ஆண். வஹுலுகஹு, நற்குணமும் நல்லாக இருக்குது, குணம் நல்லா இருக்குது. இதே மாதிரி மார்க்கம் இருக்கக்கூடிய பெண்ணாக அல்லது ஆணாக இருந்தால் ஃபஸவ்விஜூஹு, திருமணம் முடிச்சு கொடுங்க. வேற எதையும் பார்க்காதீங்க. இல்லா தக்குன் ஃபித்னத்தும் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர். அப்படி நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்கலன்னு சொன்னால், அந்த பொடியன்ட்ட வசதி இல்லை, ஒழுங்கான தொழில் இல்லை, ஃபிக்ஸடான வேலை இல்லை, அல்ல இந்த நாட்டுடைய விசா இல்லை, அல்ல பெருசா படிச்சு இல்லை, அல்ல அந்த பெண் இப்படின்னு நாங்க பார்க்கக்கூடிய சிந்தனையோ கண்ணத்தோட்டத்தோட பார்ப்போம்னு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, நீங்க அப்படி உங்கள்கிட்ட மார்க்கம் உள்ள ஒரு ஆண் அல்ல மார்க்கம் உள்ள பெண் திருமணம் பேசி வந்தும் நல்ல அஹ்லாக் உள்ளவங்க, நல்ல குணம், நல்ல மார்க்கம் இருக்கு, அப்ப முடிச்சு கொடுக்கலண்டா தக்குன் ஃபில் அர்தி ஃபஸாத், உலகத்துல பெரும் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உண்டாகும். பெரிய ஃபித்னா ஃபஸாதுன் அரீஃப், விசாலமான அகலமான ஃபித்னா வரும். அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில. நாங்கள் மார்க்கமுள்ள ஆண் அல்ல மார்க்கமுள்ள பெண்ணை ஒதுக்கிட்டு பணக்காரனை பார்த்து அல்ல அழகான பெண்ணை பார்த்து படிச்ச பெண் படிச்ச ஆண் என்பதற்கான முடிச்சு கொடுத்தோம்.
அவங்களுடைய வாழ்க்கையில ஃபித்னாவும் குழப்பங்களும் தான் இருக்கும், சண்டையும் சச்சரவு தான் இருக்கும். ஏண்டா இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. மார்க்கம் உள்ளவங்களை தேர்ந்தெடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மராத்துல் அர்பஈன், ஒரு பெண்ணை 4 நோக்கங்களுக்கான திருமணம் முடிக்கப்படுது பொது உலகத்துல. ஒன்று லிமாலிஹா, அவளுடைய காசிக்காக வேண்டி, பணக்கார பெண், நல்ல வசதியான பெண். வலி ஜமாலிஹா, அல்ல அழகாக இருக்கிறாள், அழகான பெண். வலி ஹசபிஹா, குடும்ப கௌரவம், பெரிய பணக்கார குடும்பம், பெரிய நல்ல கண்ணியமான குடும்பம், நல்ல சமுதாயத்துல கண்ணியமான குடும்பம் சொல்லி அதுக்காண்டி. கடைசியா வலி தீனிஹா, தீனுக்காண்டி முடிச்சு கொடுக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு பெண்ணுக்கு மட்டுமில்லை, ஆணையும் அப்படித்தான். ஒரு ஆணை இப்படி பார்க்கறாங்க, அல்ல பெண்ணை இப்படி பார்க்கறாங்க. ஹதீஸ்ல பெண்ணை பத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்களுக்கும் இந்த நோக்கத்துல இந்த கண்ணோட்டத்துல பார்க்கப்படுது. அப்ப என்ன சொன்னாங்க, ஃபக்ஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னாங்க. அதுக்கு மாற்றமாக அழகுக்காக வேண்டி திருமணம் முடிச்சு கொடுத்தால், அந்த பெண் அழகான பெண் இல்லை என்று சொன்னால், அந்த பெண் அழகாக இருக்கிறாள், சரி, கணவன்ட்ட அழகு இல்லை என்று சொன்னா, தீன் இல்லாத பெண்ணாக இருந்தால் யார்கிட்ட அழகு இருக்கோ அவனை தேடி போவாள். தீன் இல்லாத பெண்ணா இருந்தா, அழகுக்கா நீங்க அவளை கல்யாணம் முடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட அவளை எதிர்பார்க்கக்கூடிய அழகு இல்லைன்னு சொன்னா யார்கிட்ட அழகு இருக்கோ அங்க தேடி போகலாம். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதே மாதிரி பணக்கார பெண் என்பதற்கான முடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட அந்த பணம் இல்லைன்னு சொன்னால் யார்கிட்ட அந்த பண வசதி இருக்கோ அங்க தேடி போகலாம். அவள்கிட்ட தீன் இல்லைன்னு சொன்னால், அவள் எதிர்பார்க்கக்கூடிய வசதிகளை நீங்க கொடுக்கலாட்டி அவங்கள மதிக்க மாட்டாள். ஏன்? தீன் இல்லாத பெண், அவள் பணத்துல பிறந்தவள், அந்த வசதி வாய்ப்புகள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாள், நீங்க கொடுக்காட்டி எங்க கிடைச்சாலும் போறவங்க இருக்காங்க. தீன் இல்லைன்னு சொன்னா தீன்தாரிகள் போக மாட்டாங்க, எல்லாம் அவங்கள பாதுகாப்பாங்க, அவங்களும் அவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வாங்க. இதே மாதிரி குடும்ப கௌரவம், எங்கள்கிட்ட நாங்க ஒரு பெண்ணை உயர்ந்த குடும்பம் முடிச்சோம், நாங்க அந்த குடும்பத்துல கௌரவத்துல அவங்களோட குறைவா இருந்தா எங்களோட வாழ்க்கை நிம்மதியா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீணாக சொல்லிட்டு போகல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு முன் வச்சாங்க. எனவே ஃபக்ஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணை திருமணம் முடித்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னாங்க. அதனால முதல் குவாலிஃபிகேஷன் தீன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு அழகு அல்ஹம்துலில்லாஹ், அதோட சேர்த்து பணம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பிறகு குடும்ப கௌரவம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். தீனுக்கு பிறகுதான் அதெல்லாம். தீன் இல்ல மற்ற எது இருந்தாலும் வேஸ்ட், அது கொஞ்சம் காலத்துக்கு தான். இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் கோடி கணக்கில் செலவழிச்சு முடிச்சு கொடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் கூட ஆகல தலாக், ஒரு மாதத்துல தலாக், 2 மாசம் 3 மாசம், இன்னும் எத்தனையோ கல்யாணம் தலாக்ல முடியல. ஆனா அவங்க 2 பேரும் கணவன் மனைவி வெளி ரூபத்துலதான் வாழ்க்கை நிம்மதியா போகுதில்லை. எத்தனையோ பேர் உடலுறவு கிடையாது, கணவன் மனைவி வந்து சேர்றது, ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, குழந்தை கிடைச்சதுன்னு வைக்காண்டி சேர்ந்து வாருங்க. இதே ஜப்பான்லயும் அப்படி இருக்கிறாங்க ஆட்கள், எங்கட நாட்டுக்கார மக்கள். என்ன காரணம்? நிக்காஹ் இருக்கே ஃபவுண்டேஷன் ஒழுங்காம இல்லாட்டி பிறகு பில்டிங் கட்டினோம் இடிஞ்சு விழுந்துடும். அதனால நிக்காஹ்ல கட்டாயம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பேணப்பட வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து பேண வேண்டும். இன்னைக்கு நிக்காஹ்ல தான் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுது, சுன்னத்து மீறப்படுது. அப்படி மீறப்படும் பொழுது என்ன நடக்கும்? இப்போ நிக்காஹ் நான் சொன்னால் ஃபவுண்டேஷன்ல மீறப்பட்டா கட்டிடம், குழந்தைகள், குடும்ப வாழ்க்கை இது இடிஞ்சு விழுந்துடும். பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க மாட்டாங்க. ஹதரத் மௌலானா நாமர் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எந்த நிக்காஹ்ல ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறப்படுகிறதோ அந்த நிக்காஹின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோருக்கு மாறு செய்வாங்க. என்ன காரணம்? ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடல. நிக்காஹ் குழந்தை பெறக்கூடிய வழி, அது அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு நாங்க உண்டாக்கிட்டோம் என்றால் அல்லாஹ் ரோஷம் உள்ளவன். எனக்கு மாறு செஞ்சு உண்டாக்கினா இதனால் வரக்கூடிய குழந்தைகள் உனக்கு நான் மீற வைப்பேன். எல்லாம் கேளும், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எங்களோட குழந்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக வராங்கன்னு சொன்னால் எங்களோட பேச்சு கேட்கிறாங்களே, நாங்க விரும்புறோம் குழந்தை நல்லா வரணும், ஆனா பிள்ளைகள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்றாங்கல்ல. என்ன காரணம்? நாங்க அந்த பிள்ளைகளை வளர்த்த முறை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நிக்காஹே தவறா செஞ்சிட்டோம். பெரிய கவலைக்குரிய விஷயம் சகோதரர். நிக்காஹ் என்று சொல்றது ஒரு நாளுடைய விளையாட்டு அல்ல, அது ஆயுள் முழுவதும் அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி நிம்மதியாக அவங்க வாழ்றா
அடிப்படை ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடப்பட வேண்டும். சுன்னத்தான முறைப்படி மார்க்கம் சொல்ல பிரகாரம் நிக்காஹ் நடைபெற வேண்டும். இதே மாதிரி மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எந்த நிக்காஹில் ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் செய்யப்படுமோ அதனுடைய முசீபத் 7 சந்ததி வரையும் இருக்கும். அல்லாஹ்தாலா உண்டாக்குவான். ஏன்? அல்லாஹ்வுக்கு தன்னுடைய ஹபீப் ரசூலுடைய சுன்னத்து விருப்பமானது. அதை நாங்கள் வேண்டுமென்று எடுத்தெறிகிறோம் என்றால் அதன் மூலமாக வரக்கூடிய பிரதிபலிப்பு ரொம்ப பாதிப்பு இருக்கும். அதனால் நாங்கள் கட்டாய நிக்காஹில் ஒவ்வொரு சுன்னத்துகளில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக நாங்கள் பின்பற்ற பார்க்கணும். பள்ளிவாசலில் நிக்காஹ் நடக்கிற சுன்னத்தான அமல் பரக்கத்துள்ள இடம். ஆனால் அதே நேரத்தில் செயல்பாடுகள் நிக்காஹ் சம்பந்தப்பட்ட காரியங்களை நாங்கள் முறையாக ஆக்கி கொள்ள வேண்டும். நிக்காஹுக்கு காசி பண்ண நிபந்தனை அல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட வாரவட்ட தீன் இருக்குது, அஹ்லாக்னு எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுங்க, அதுக்கு பிறகு வேற எதையும் பார்க்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வங்கிஹுல் அயாம மின்கும் வஸ்ஸாலிஹீன் சூரத்து நூர்ல, உங்களுடைய அடிமை பெண்களை, அயாம் என்று சொன்னா விதவைகளை, கணவன் மனைவியை இழந்தவங்க, கணவனை இழந்த பெண், இதே மாதிரி மனைவி இழந்த கணவர் ஒரு ஆண், இவங்களுக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுங்க. இப்ப கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டாங்க, கணவன் மௌத்தாகிட்டார் அல்லது மனைவி மௌத்தாகிட்டார், அவங்களை விட்டுடாதீங்க, அவங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுங்க. வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், இதே மாதிரி உங்களுடைய அடிமைகள் இருந்து வேலைக்காரர்கள் இருந்து சாலிஹான நல்லவங்களுக்கும் திருமணம் முடிச்சு கொடுங்க. யோசிக்கலும், இவங்க அடிமைகள், இவங்க வேலைக்காரர், இவங்கள்ட்ட என்ன காசு பணம் இருக்கு, இல்லாட்டி எங்கள்ட பொடிய மாதிரி சின்ன பிள்ளைகள், இவங்கள்ட்ட வசதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க திருமணம் முடிச்சு கொடுங்க. அவங்க ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய கொடையின் மூலமாக அவங்களை செல்வந்தனாக ஆக்குவான். அல்லாஹ் வாசியுன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் விசாலமானவன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் என்ன சொல்ல அதை நிறைவேற்றுங்க, அல்லாஹ் தன்னுடைய வாக்கு நிறைவேற்றுவான். அது என்ன? நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு திருமணம் முடிச்சு கொடுங்க. சாலிஹான ஆண்களுக்கு, சாலிஹான பெண்களுக்கு உங்களை செல்வந்தனாக்குறது அல்லாஹுடைய பொறுப்பு, அல்லாஹ் செய்வான். நிக்காஹ் இருக்கு, இதன் மூலமா நல்ல வசதியை தாரான். இன்னைக்கு எத்தனையோ பேர் உதாரணம் காட்டேலும். நிக்காஹ் நல்ல நியத்தில் நிறைவேற்றப்படும் பொழுது அல்லாஹு தஆலா வாழ்க்கையில பரக்கத் செய்கிறான், நிம்மதியை தருகிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு விரிவுரையாக, நிக்காஹின் மூலமாக அல்லாஹு தஆலா வாழ்க்கையில விசாலத்தை, செல்வத்தை தருகின்றான். அப்ப அதனால நாங்க பார்க்க கூடாது, என்னைட்டு ஒன்றும் இல்லையே, நான் தொழில் ஒழுங்கா இல்லாம இருக்கிறேனே, அல்ல மாப்பிள்ளை படி எனக்கு ஒழுங்கான தொழில் இல்லை, அவங்க எப்படி இவர் குடும்பத்தை பாதுகாப்பார்? அது உங்களோட பொறுப்பல்ல சகோதரர்களே. அல்லாஹு தஆலா பொறுப்படுத்திறான். அல்லாஹு தஆலா ரிஸ்க் ஏற்பாடு செஞ்சிட்டான். சில நேரத்தில் நிக்கா, இன்றைக்கு எத்தனையோ பேர் கடை இருக்குன்னு நிக்கா முடிச்சு கொடுக்குறாங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு மாசமாக இல்லை கடை லாஸ்ட். வாகனம் இருக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க, 2 மாசத்துல வாகனம் வித்து எல்லாம் முடிஞ்சு இப்ப கையில் ஒன்றும் இல்லை. இன்னத்தர வசதி இல்லாம முடிச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு ஹதீஸை பார்த்து மார்க்கத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நிக்காஹுக்கு பின்னாடி விசாலமான பரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்குறான். அல்லாஹ் நியமிச்ச வாழ்க்கை உலகத்துல கிடைச்சே தீரும், வசதியோ வசதி இல்லாமலோ. அதுக்காக வேண்டி நாங்க நிக்காஹ் என்ற சுன்னத்தான அமலை நாங்க பிற்படுத்தக்கூடாது. இதனால் உலகத்துல ஃபித்னாக்கள், குழப்பங்கள். அதனாலதான் சொல்லுவாங்க, எந்த ஊர்ல நிக்காஹ் சீப்பா இருக்கோ அங்க விபச்சாரம் காஸ்ட்லியா இருக்கும். எங்க நிக்காஹ் காஸ்ட்லியா இருக்கு அங்க விபச்சாரம் சீப் ஆகிடும். அப்படின்னா எங்க நிக்காஹ் லேசோ அங்க விபச்சாரம் இருக்காது, இருந்தாலும் அபூர்வமாக இருக்கும். எந்த ஊர்ல எந்த பகுதியில நிக்காஹ சிரமப்படுத்துறாங்களோ அங்க விபச்சாரம் மிகைக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்லி வழங்கப்படுத்த தேவையில்லை. எங்கெல்லாம் நிக்காக கஷ்டமாக்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த ஊர் மக்கள் ஊர்லயோ வெளியிலயோ விபச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. எங்க நிக்காஹ் லேசோ, சின்ன வயசுல தேவையான நேரத்தில் நிக்காஹ் முடிச்சு கொடுக்குறாங்க, அவன் வேற பெண்ணை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேல போறானா அவன் கல் அடிச்சு கொல்லப்பட வேண்டியவன், மார்க்கம் சொல்லுது. நிக்காஹ் முடிக்காதவங்க தான் இன்றைக்கு விபச்சாரம் அதிகமா செய்யறாங்க. நிக்காஹ் முடிச்சவங்க விபச்சாரம் செய்வது என்பது குறைவு. அப்படியும் செய்யறான் ஒருத்தன் சொன்னால் அவன் உயிரோட வாழ்றதுக்கு இந்த பூமியில தகுதியற்றவன், அவன் கல்லால் அடிச்சு கொல்லப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கினாங்க. இது ஷரியத்துடைய தீர்ப்பு. அப்ப இன்றைக்கு விபச்சாரம் இல்லாமாக்க ஒரே லேசான வழி நிக்காஹ லேசாக்க வேண்டும். நிக்காஹ சிரமமாக்கிட்டோம்டா விபச்சாரம் மிகச்சிடும். அதனால சகோதர பெரியார்களே, லேசி நிக்காஹ், நிக்காஹ் மிக லேசி, எந்த கஷ்டம் கிடையாது. பெருசா காசி பண்ண இருக்கின்ற அவசியம் இல்லை.
ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு பெண் கேட்டு போறார். அவர் சொன்னாரு, இல்ல இல்ல அவருக்கு முடிச்சு கொடுக்கலாண்டு, உங்களுக்கு தான் முடிச்சு தாரேன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன, இல்ல நான் அவருக்கு பெண் கேட்டு வந்து நீங்க எனக்கு முடிச்சு தாரீங்க. இல்ல இல்ல அப்ப எங்களோட பெண் சும்மா இருந்துடட்டும், நாங்க அவருக்கு முடிச்சு கொடுக்க மாட்டோம். அப்ப அதே நேரத்துல அந்த வலி இருந்தார் பெண்ணுடைய தந்தை, அதே மாதிரி 2 சாட்சி இருந்தாங்க. பெண் போய் கேட்டு போன இடத்துல கல்யாணம் முடிஞ்சு வெளியே வாராரு, சொல்லாரு, சகோதரன் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தான் பெண் கேட்டு போனேன், அவர் எனக்கு முடிச்சு தந்துட்டார். பாருங்க எவ்வளவு லேசான வழி. இன்னைக்கு நாங்க நிக்காக கஷ்டப்படுத்துகிறோம். ஒரு பெண் குழந்தை பிறந்த பாரமாக கருதுறாங்க. ஏன்? சீதனம். சீதனம் என்பது ஒரு கண்ணிய பிச்சை, கேவலமான பிச்சை. அது அதை விட மோசமான ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு சீதனத்தினால் இன்றைக்கு எத்தனை பெண்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. திருமண வயது அடைந்தும் இன்றைக்கு முடிக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் ஒன்றுதான் சீதனம். எதுக்கு? பெண்களும் ஒரு காரணம். பெண்கள் என்றா தாய், சகோதரி, மதினிமார், குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க அங்கால வாங்க பாக்குறாங்க. இது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம் தான் அது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சீதனம் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டு வருது. அதுல ஒவ்வொரு ஆணும் வைராக்கியமா இருக்கணும். என்ன தாய் சொன்னாலும் சகோதரி சொன்னாலும், நான் அல்லவா திருமணம் முடிச்சு போறேன், நான் எப்படி அந்த வீட்டுல சீதனமாக அந்த வீட்டை வாங்கிட்டு இருக்கிறது, காசை வாங்கிட்டு இருக்கிறது, வாகனத்தை வாங்கிட்டு இருக்கு, நான் ஒரு ஆம்பளையா இருக்கிறேன்டா, நான் அப்படி இருக்க முடியாது என்ற ஒவ்வொரு ஆண்களுக்கும் வரணும். அதே நேரத்தில் நாங்க வாங்கக்கூடிய ஹலாலான சொத்து கிடையாது. அங்க தாய் தந்தையர் விரும்பாமலே தாராங்க. ஒரு லா யஹில்லு முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய சொத்து அவருடைய விருப்பம் இல்லாம உள்ளம் விரும்பி தராம எடுக்க முடியாது. இன்றைக்கு வெறுப்போட தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பிச்சை கேட்டு அலைஞ்சி திரிஞ்சு அங்கிங்க கேட்டு வாங்கி தாராங்க எவ்வளவு கஷ்டத்தோட. அப்ப அதை வாங்கி கொண்டு ஒரு மனிதன் வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. அதுக்கு காரணம் பெற்றோர் அமைவாங்க, அவங்களும் குற்றவாளி, வாங்கக்கூடிய ஆணும் குற்றவாளி. அதனால இன்ஷா அல்லாஹ் அதுல நாங்க எங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும். எங்களோட குடும்பத்தை இப்ப நான் சொன்ன மாதிரி நிக்காஹுடைய விஷயத்துல மார்க்கத்தை மெயினா கருதணும். நிக்காஹ லேசா செய்யணும். எந்த நிக்காஹுல சொன்னாங்க ஆவமு நிக்காஹி பரக்கத்தன் ஐசுர்ஹ மஊனா, எந்த நிக்காஹுல செலவு குறைச்சலோ அந்த நிக்காஹுல தான் பரக்கத் கூட. எந்த நிக்காஹுல செலவு கூடுதோ அந்த அளவுக்கு பரக்கத் குறையும். இது ரசூலுடைய வார்த்தை. நிக்காஹுல பரக்கத் கூட வேணுமா, செலவு குறைங்க. சாப்பாடு போடலன்னு யாரு குறை சொல்ல போறாங்க? எவனா சொல்லிட்டு போன போட்டன்னு சொல்லி யாரு புகழ்றாங்க? சாப்பாட்டை குறை சொல்லுங்க தான் கூட. சொன்ன இடத்துல எனக்கு சொன்னார், அவருக்கு சொல்லல. எங்களோட வீட்டுல 2 பேருக்கு தான் சொன்னாங்க, 3 பேருக்கு சொல்லலன்னு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் சாப்பாடுன்னு வந்துட்டா குறை தான் வருமே தவிர நிறைய எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக வலிமா கூடாண்டல்ல, வலிமா கூடும் தான். எவ்வளவு சாதாரணமாக லேசாக செய்யலும், செலவை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிக்காஹ்ல பரக்கத். நிக்காஹ லேசாக்கணும். அதன் சமுதாயத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய தேவை. இதன் மூலமாக விபச்சாரம் மற்ற பாவங்கள் ஒழியும். அப்படி இல்ல சமுதாயத்துல விபச்சாரம் மிகைக்கும், நிக்காக பாரமாகிட்டார். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இப்ப நிக்காஹுக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த நிக்காஹ்ல பரக்கத்துல நிக்காக ஆக்க வேண்டும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான அமைப்புல எங்களை முடிக்காதவங்க நியத்து வைங்க. நான் முடிக்கும் பொழுது மார்க்கமுள்ள பெண், நானும் மார்க்கமுள்ளானா இருப்பேன், ஒரு மார்க்கமுள்ள பெண்ணை தான் நான் முடிப்பேன். இதே மாதிரி முடிச்சவங்க தன்னுடைய சகோதரர்களுக்கோ அல்ல நாங்களும் இன்ஷா அல்லாஹ் பெருத்து எங்களோட குழந்தைகளும் பெருசாகுவாங்க, அவங்களுக்கு குழந்தை அந்த திருமணம் முடிச்சு கொடுக்கும் பொழுதும் நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட மனசுல பதிய வச்சுக்கொள்ளணும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா.